ஜெனி தன் அப்பாவோட ஃப்ரெண்ட் மைக்கேல் அப்படிங்கிற ஒரு மளிகை கடையில் தான் எப்போதும் வாங்குவாங்க. ஸோ அவங்க ஒரு நல்ல நண்பர்னு கூட சொல்லலாம். பட் அவங்க ஃபேமிலியில் ஜெனியெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஜாமான் வாங்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட் லைட்டாக பே பண்ணலாம். அந்த ஒரு வசதிக்காக ஜெனி வந்து அந்த மளிகை கடையில் மட்டும்தான் கொஞ்சம் ஜாலியாக பேசுவாங்க, ஜாமான் வாங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் ஜெனி தன்னோட பணிச்ச ரம்யா, ஸோ அவங்க அப்பா பார்த்திங்க அப்படின்னா ரயில்வேல வேலை பார்த்துட்ருந்தாரு. ஸோ அந்த குவார்ட்டர்ஸ்க்கு ரம்யாவை மீட் பண்ண ஜெனி அடிக்கடி போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ரம்யா வந்து மேரேஜ் ஆகி சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ ரம்யாவோட அம்மா அப்பாவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக ஜெனியோட ஃபேமிலியும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜெனி ஒருத்த நாட்டில் காலேஜ் போயிட்டு வர்றது ராம் அவருடைய ஃப்ரெண்டு சந்துரு, இவங்க 2 பேரும் தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனிக்கு தெரியாமலேயே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஜெனி பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறும்போது அவங்க பைக்கில் வந்து நின்றுட்டு தூரமாக நின்றுட்டு 2 பேரும் சைட் அடிச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஜெனிக்கு தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி காலேஜ் போகிற டயத்தில் வீட்டிலையே டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜெனியோட ஃபேமிலியில் ஒரு சோகம். தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் அப்படிங்கிற செய்தி ஜெனியோட காதுக்கு வருது. தாத்தாவுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வர காரணம் ஃபேமிலியோட சிச்சுவேஷன் தான். ஃபேமிலியில் நடந்த சின்ன சின்ன இன்சிடெண்ட்ஸ் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கை உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தாத்தாவுக்கு 2 பொண்ணுங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணு நர்ஸாக வேலை பார்க்குறாங்க, அவங்க பெயர் அமல்ராணி. இன்னொரு பொண்ணு வசந்தி. ஸோ இவங்க எந்த வேலையும் பார்க்கல. ஸோ அதனால் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் பண்ணுறாங்க. மூத்தவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் 2ஆவதவங்களுக்கு வசந்திக்கு கும்பகோணம் சைடு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சின்னத்த கல்யாணம் கிராண்டாக சர்ச்சில் நடக்குது. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா சகாயம். இவர் வந்து பால், அதாவது மில்க் மேனுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வீட்டிலையே மாடு வச்சு கறந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நபர், நல்லவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படியும் திருமண வாழ்க்கையில் போயிட்டுருக்கப்போ சின்னத்தைக்கு ஒரு பிரச்சனை வருது. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார பிரச்சனை. ஸோ அப்போ ஹஸ்பண்ட் சொல்லிடுறாரு, எனக்கு வேண்டாம், அதாவது அத்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அத்தை பார்த்திங்க அப்படின்னா கன்சீவாக இருக்காங்க. ஸோ குழந்தையோடையே ஃபேமிலியில் எல்லாருமே போய் கூட்டிகிட்டு வரோம், தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அப்படின்னு. ஸோ எனக்கும் அதாவது ஜெனிக்கும் விவரம் நல்லா தெரியுது. ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாமாவுடைய, அதாவது சின்ன அத்தையோட கணவருடைய குடும்பம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தகராறு செய்கிறாங்க. கற்களை கொண்டு கூட வீசி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நடந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தாத்தா பாட்டி வச்சுட்டாங்க. ஸோ அதிலேருந்து வசந்தியத்தை வீட்டிலே தான் இருக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, இப்படி அப்படியே அவங்களுடைய லைஃப்பை வீட்டிலே போயிட்டுருக்கு அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு. அதே நேரம் சித்தப்பா கடைசி 2 சித்தப்பாவுக்கும் கல்யாணம் நடக்குது. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா 11 அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ இவங்களுடைய ஒய்ஃப் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பரமக்குடி, அதாவது அந்த அருப்புக்கோட்டை அந்த சைடு இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுடைய தொழில் பார்த்திங்க அப்படின்னா ஆடு மேய்ப்பது. ஸோ இதில் போயிட்டு சித்தப்பா அங்கே போயிட்டு அவங்கள லவ் பண்ணி வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணுறாரு. ஸோ இந்த கல்யாணமும் எல்லாருடைய சம்மதத்தோடையும் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இதையும் ஜெனி வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி எல்லாருமே வீட்டில் வந்து ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கிற டைம் தான் தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஸோ சித்தப்பா சித்தி, ஸோ இவங்களுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னா சிறு சிறு மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வரும்போது அதற்கு குரல் கொடுப்பதாக தாத்தா இருந்திருக்காங்க. ஸோ இந்த கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு அவருக்கு பக்கவாதம் வந்ததோடு மட்டுமில்லாமல் ஹார்ட் அட்டாக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறாங்க 2 வீக்ஸு, திரும்ப வீட்டுக்கு கொண்டு வராங்க. கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஆனால் கண்டிஷன் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் 1 வீக் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிவியராக கண்டிஷன் போய் அகெயின் திரும்ப ஒரு அட்டாக் வந்து கண் எதிர்க்க தாத்தா இறப்பதை ஜெனி பார்த்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவருடைய வாயிலிருந்து கடைசியாக வந்த வார்த்தையும் ஜெனி அப்படிங்கிறதும் ஜெனிக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஃபேமிலியில் எல்லா ரிலேட்டிவ்ஸும் வராங்க. தாத்தா இறந்துட்டார். ஸோ அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் எல்லாம் ரொம்ப கிராண்டாக செஞ்சு கல்லறையில் வைக்கிறது தான்
பழக்கம். ஸோ அதையே பின்பற்றுறாங்க. அது ஒரு நிகழ்வு வந்து கொஞ்சம் சோகமான நிகழ்வு. ஏன்னா குடும்பத்தினுடைய மூத்த நபர் இறந்துட்டார் அப்படிங்கும்போது எல்லாருமே ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பாட்டி இப்போ தாத்தாவோட நினப்பில் இருக்காங்க. ஸோ தாத்தா யூஸ் பண்ண அவருடைய பெட்டி, அந்த ரேடியோ அதெல்லாம் பார்த்து பார்த்து அவருடைய நினைவிலேயே அப்படியே மூழ்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom.